واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والصاحب وبالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من قال مختالا فخورا الذين يبخلون ويأمرون الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا والذين ينفقون أموالهم رئاء الناس ولا يؤمنون بالله ولا باليوم الآخر ومن يكن الشيطان له قرينا فساء قرينا صدق الله العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கே அடிபணிந்து வாழுங்கள், அவனோடு எதனையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையரிடம் நல்ல விதமாக அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள் ஆகியோருடனும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிப்போக்கர், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள். சின்னமாக அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவர்கள் தாமும் உலோபிகளாக இருந்து பிற மக்களையும் உலோபித்தனம் செய்யுமாறு ஏவுவார்கள். மேலும் அல்லாஹ் தன் அருளில் இருந்து அவர்களுக்கு வழங்கியுள்ள செல்வத்தை மறைப்பார்கள். இத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இத்தகைய நன்றி கெட்ட ஈனர்களுக்கு நாம் இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். மேலும் எவர்கள் தன் பொருளை பிறர் மெச்சுவதற்காக செலவழிக்கின்றார்களோ, மேலும் எவர்கள் அல்லாஹின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றார்களோ, அத்தகையவர்களையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. உண்மை என்னவெனில், ஷைத்தான் யாருக்கு தோழனாகின்றானோ அவர் மிகவும் கெட்ட தோழனையே அடைய பெற்றவர் ஆவார். ஸதக்கல்லாஹுல் அலீம். சூரத்து நிசா 4வது அத்தியாயம். நாடு தழுவிய அண்டை வீட்டார் உரிமைகள் பரப்புரை இந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம அதை இது பண்றோம், கடைபிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு சிறப்பு வாராந்திர கூட்டம் நம்ம ஓஎஸ்லேயே பிளான் பண்ணியிருந்தோம். அதற்காக வேண்டி நம்ம திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஷர்ஃபுதீன் அவர்கள் நமக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்மாதிரி அண்டை வீட்டார், முன்மாதிரி சமூகம் என்ற அந்த தலைப்பின் கீழ் உரையாற்றுமாறு அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார், கிளையார் மற்றும் முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நாட்களுக்கு பிறகு உண்மையிலே நான் உங்களை சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். இப்போ ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் நாடு தழுவிய ஒரு பரப்புரையை கையில் எடுத்திருக்காங்க. அண்டை வீட்டாரின் உரிமைகள். இதனுடைய தீம் என்ன அப்படின்னா, முன்மாதிரி அண்டை வீட்டார், முன்மாதிரி சமூகம் அப்படின்னு. நம்ம காலம் காலமாக இஸ்லாம் குறித்து ஒரு விஷயம் முன்வைக்கிறோம். என்ன அப்படின்னா, இஸ்லாம் முழுமையான மார்க்கம். அது A to Z, அது எல்லாமே பேசுது அப்படின்ற விஷயம் மக்கள் மத்தியில பேசுறோம், சொல்றோம், அதை நம்ம ஃபீல் பண்ணோம். இப்ப இஸ்லாம் எப்படி முழுமையான மார்க்கம் அப்படின்றப்ப, மற்ற மதங்கள்ல இருந்து இஸ்லாம் வேறுபடுவதற்கு, தனித்து நிற்கிறதற்கு, யூனிக்காக காட்டப்படுவதற்கான இடம் என்ன அப்படின்னா, அது ஒரு வழிபாட்டு தலங்கள்ல போய் அமர்ந்து இருக்கக்கூடிய, அல்லது தக்பீர் சொல்லக்கூடிய, தஹ்லீல் சொல்லக்கூடிய, திக்ர் பண்ணக்கூடிய ஒரு கட்டமைப்பை மட்டும் அது வச்சிருக்கல.
அதுதான் உண்மை. அதையும் தாண்டி என்ன அப்படின்னா அது வீதிக்கு வருது, அரசியலை கையில் எடுக்கும். மக்களோட அது அந்யோன்யமாக பழகக்கூடிய ஒரு சூழலை அமைச்சு தரத இஸ்லாம் வந்து பார்க்கும். தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு மனிதனை மார்க்கம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இப்ப ஒரு சமூகத்தை கட்டமைப்பதுல ஒரு ஒழுக்க ரீதியான நோக்கம் கொண்ட இலக்கு கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் அதிகமான முக்கியத்துவம் தருவது வந்து குர்ஆன் வழியிலையும் ஹதீஸ் வழியிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, ஒரு தனி மனிதனை எடுத்துக்கிட்டாவே 2 விஷயங்கள் அவன் மீது பொறுப்பு சாட்டப்படுது. மனிதனாவே பொறுப்பு சாட்டப்பட்டவன் தான். நான் ஒரு ஹலீஃபாவை நான் உருவாக்க போறேன், படைக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது மனிதனுக்கு இன்சான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஆனா அல்ல அங்க இன்சான்ற வார்த்தையை பயன்படுத்தவே கிடையாது. ஏன் ஹலீஃபா அப்படின்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் மலாய்க்குமார்கள் முன்னாடி பயன்படுத்தினான் அப்படின்னா அவன் பொறுப்புதாரி, அவன் வந்து கணக்கு சொல்ல வேண்டியவன் அப்படின்ற அடிப்படையில தான் ஒரு ஹலீஃபா ஒரு நியமிக்கப்படுவார். அப்ப ரெப்ரஸன்டேட்டிவா ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு படைப்பு உருவாக்கப்பட போகுது அப்படின்ற அந்த விஷயம் தான் அங்க சொல்லப்படுது. பொறுப்புதாரி அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு அதிகாரம் வழங்கப்படும், அவனுக்கு சுதந்திரம் வழங்கப்படும். அங்கேதான் மலக்குமார்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்படக்கூடிய ஒரு படைப்பு படைக்கப்பட போடுதா. சுதந்திரம் வழங்கப்பட்டால், விடுதலை அளிக்கப்பட்டால், இல்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒரு கட்டமைப்பு ஒழுங்கு இன்மை, அது ஒழுங்கா இருக்காதே, அது வந்து அதோடைய வடிவம் மாறுமே அப்படின்னு தான் இங்க மலக்குமார்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதை பார்க்கும். இப்ப இங்க மனிதன் தனி மனிதன் அப்படின்றப்ப பொறுப்புதாரின்றப்ப அவன் மேல 2. ஒண்ணு, அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் அவன் செய்ய வேண்டியது மேண்டிட்டரி, அவன் கண்டிப்பா அது செய்யும். அதோட இஸ்லாம் நிக்கிறதே கிடையாது. ஹுக்குகுல்லா ஹுக்குகுல் இபாத், மனிதர்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவன் மேல பொறுப்பு சாட்டப்படும். இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலான மக்கள் ஒரே ஒரு சைடு மட்டும் தான் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம பள்ளியாசல் போயிட்டோமா, அல்லாஹ் வணங்கிட்டோமா, நான் வந்து நோன்பு நோற்று விட்டேனா, ஜக்காத் கொடுத்துட்டேனா, என்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாள் ஹஜ்ஜு செஞ்சுட்டேனா, இது வந்து அல்லாவிற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. அவனுக்கும் அல்லாவுக்குமான தனிப்பட்ட கேள்வி கணக்குகள் உள்ள சில விஷயங்கள் அது இபாதத்துல வந்துருது. ஆனால் நாளை மறுமையில அவன் வெற்றி அடைவதற்கு அது மட்டும் போதாது. அதுதான் இங்க பிரச்சனை. நான் ஒழுங்கா தொழுதேன், என் குடும்பத்துல எல்லாத்தையும் தொழு வச்சேன், எங்க வீட்டுல எல்லாத்தையும் அல்லாஹுடைய அடிமையா மாத்தினேன், எல்லாமே அல்லாஹுவை திக்ரு பண்ணுவாங்க, அல்லாஹுவை புகழ் பாடுவாங்க, அல்லாஹுடைய நினைவுல வந்து மெய்மறந்து இருப்பாங்க, அல்லாஹுவோடு அவங்க கலந்து விட்டாங்க, எல்லா நோன்பையும் நோற்று விட்டாங்க, எல்லா ஜக்காத்தும் கொடுத்துட்டாங்க, எல்லா ஹஜ்ஜையும் நாங்க எல்லாமே ஹஜ்ஜு நிறைவேற்றிட்டோம். ஒரு மனிதன் அதை சொல்லி அன்னைக்கு தப்பிச்சிட முடியவே முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாளைக்கு ஒரு ஏழை மறுமையில வருவான். ஏழைனா யார் தெரியுமா? சஹாபாக்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச ஹதீஸ். யார்கிட்ட பணம் இல்லையோ, யார்கிட்ட வந்து அவனுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் இல்லையோ அவன் தான் ஏழை அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, நாளை மறுமையில அந்த மனிதனோட நிலை எப்படி இருக்குன்னா, அவன் வரும்போது அவனுடைய இபாதத்தெல்லாம் அப்படியே மலை போல குவிஞ்சிருக்கும். அல்லாஹ் அவனுக்கு அதை முன்னாடி காட்டுவான், அவன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான், போயிடுவான், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு, நம்முடைய லைஃப் செட்டில், இப்ப நான் சோனவாசி அப்படின்ற சிந்தனை இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனா வரும். என்ன வந்து சொல்லுவான் அப்படின்னா, இவன் எனக்கு அநீதி இழைச்சிட்டான், என்னை இவன் திட்டான், அடிச்சுட்டான், எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அங்கிருந்து ஒவ்வொரு நன்மைகளாக எடுத்து அவருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கப்படும். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, மனிதர்கள் உண்மை இருப்பாங்க, அந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செஞ்சிருக்க மாட்டாரு, அவர்களுக்கு அநீதி அவங்க இதுல நினைச்சிருப்பாரு. அங்கே அல்லாஹ் அவர்களிடம் பாவங்களை எடுத்து கொடுப்பான். இப்ப பாவத்துடைய சுமைகள் அங்கே அதிகமாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் தான் ஏழை. இப்ப நாளை மறுமையில் பராரி, அந்த வார்த்தை கொஞ்சம் ரைட், பஞ்ச பராரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, நாளை நான் இங்க செய்வதற்கான முழு வேலைகளும் செயல்களும் தொடர்புகளும் எதை போய் டச் பண்ணும் அப்படின்னா, நாளைக்கு நான் மறுமையில வெற்றி பெறுவோம்னா வெற்றி பெற மாட்டேன். இதுதான் நம்மளுடைய இலக்கு எல்லாமே. நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்துல எது கிடைச்சாலும் கிடைக்காட்டும் அது எனக்கு தேவையில்லை. நாளை மறுமை தான் என்னுடைய முதல் இலக்கு. அந்த மறுமையில எனக்கு பிரச்சனையா வரக்கூடிய முக்கியமான இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, பகுதி என்ன அப்படின்னா, ஹுக்குகுல் இபாதா,
இஸ்லாம் ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு சில வழிமுறைகளை சொல்லுது. குடும்ப அமைப்பு உருவாக்கி தருது, திருமண ஒரு உறவு முறையை உருவாக்கி தருது. இப்ப அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகணும். அப்படி உருவாகும் போது உறவினரான அண்டை வீட்டார், இப்ப உங்களோட கூட பக்கத்திலே இருக்கிற அண்டை வீட்டார் அது மிஸ் பண்ணவே இல்லை. குர்ஆன் வசனம் பேசுது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தாண்டி நம்ம இன்னும் ஒரு அதிகமான ஒரு ப்ரையாரிட்டி எங்க கொடுக்கணும் அப்படின்னா குர்ஆனுக்கு கொடுக்கும். இப்ப குர்ஆன் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், நீங்க அண்டை வீட்டாரோட நீங்க ரொம்ப நல்ல முறையில் நடந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும். இன்னொரு இடத்துல சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின், சத்தியமா அல்லாஹ் மேல சத்தியமா அவன் மூமினே இல்ல, அல்லாஹ் மேல சத்தியமா அவன் மூமினே இல்லை அப்படின்னு மூன்று முறை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யறாங்க அப்படின்னா 3 முறை சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துடைய இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் 3 முறை சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க உள்வாங்கிக்கணும், அதுல வந்து அதிகமான முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற அடிப்படை தான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் அந்த நபர்? ஏன் அப்படின்னா அல்லாஹ் மேல சத்தியம் செய்யப்படுது, அவன் மூமினே இல்லைன்னு சொல்லப்படுது, அந்த நபரை நான் அறிந்து கொள்ள வேண்டாமா? அதுதான் சஹாபாக்களுடைய எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாருடைய தீங்கில் இருந்து தன்னுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமினே இல்லை. நீ என்ன வேணாலும் இபாதத் பண்ணிக்க, நீ எவ்வளவு வேணாலும் அல்லாஹ் மேல ஆழமான நம்பிக்கை வச்சுக்க, மூமினுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா உன்னால எந்த பிரச்சனையும் அடுத்தவனுக்கு வந்துடக்கூடாது, முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துடும். அவன் எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னா, இதோ என்னுடைய அண்டை வீட்டார், இவர் மூலமாக நான் நிம்மதியா இருக்கேன், இவரால எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னும் சொல்ல போனா அவரால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வரலாறு பதிவு செய்து ஒரு யூதர் அவருடைய தேவையின் காரணமா அவருடைய வீட்டை விற்கிறார். ஒவ்வொருட்டையா சொல்லிட்டே இருக்காரு, என் வீடு விற்கப்படுது, நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. இப்ப வாங்குறவங்க கேட்பாங்க இல்லைங்களா, உங்க வீடு எவ்வளவு ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? 2000 திரகம். சரியான ஷாக் அவங்களுக்கு. என்னையா இந்த ஏரியாவில் 1000 ரூபாய்க்கு மேல ஒருத்தன் கூட வீடு விற்க மாட்டான், நீ ஓவரா 2000 கேட்குற, 2000க்குலாம் இந்த ஊர்ல யாரும் வாங்க மாட்டானுங்க, கொடுக்கவும் முடியாது, அப்படி போகவும் போவாது, உன் வீட்டுக்கு 2000லாம் யாரும் தர மாட்டான், வாங்கவும் மாட்டான். அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மிகப்பெரிய முஹத்திஸ், அறிவிப்பாளர், முஃப்தி அப்படின்ட்டு இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய எல்லா கேட்டகரி உள்ள ஒரு மனிதர் சொல்றாரு, முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் என்னோட அண்டை வீட்டார், என் வீட்டுக்கு 1000 தான், என் அண்டை வீட்டார் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களுக்காக 1000 திர்ஹம் நான் ஏத்திருக்கேன், உனக்கு அந்த மாதிரி ஒரு அண்டை வீட்டார் கிடைக்க மாட்டாங்க, இப்ப சொல்லு உனக்கு 2000 திர்ஹம் வாங்குறியா வாங்கல. ஒரு யூதர் தன்னுடைய அண்டை வீட்டார் குறித்து தன்னுடைய வீடு விற்கிற விஷயத்துல 1000 திர்ஹமை ஏத்தி சொல்ற அளவுக்கு ஒரு வரலாறு இருந்துச்சு, இஸ்லாமிய வரலாறு. இப்ப அத்தகைய ஒரு அண்டை வீட்டாருக்கான ஒரு சூழலை உருவாக்கணும். இன்னைக்கு ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் இந்த மாதிரி கேம்பெயினை நடத்துறதுக்கு பின்னாடி போற போக்குல குர்ஆன்ல இந்த வசனம் எடு, இந்த வசனத்துல இதை பத்தி பேசுறாங்க, இந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவோம், இதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், கிடையவே கிடையாது. இதற்கு பின்னாடி ஒரு மைக்ரோ பிளான், ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திய அளவுல நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் வைப், நேர்மறையான ஒரு வைபை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் ஜமாத்துடைய முக்கியமான. நீங்க பாருங்க, நீங்க மிகப்பெரிய பிக் சிட்டி, மெட்ரோ, மிகப்பெரிய பில்டிங்ல இருக்கிற மக்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியாது. போஸ்ட் வந்தா எங்க பிளாட்ல தான் இருக்கான்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த மக்கள் இல்லை. அவங்களுடைய உலகம் அந்த ஒரே ஒரு ரூம் தான். அவங்க அதை சாத்திட்டாங்க அப்படின்னா அந்த உலகத்துல யாருமே இல்லை, அந்த ரூமுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க, அந்த ரூம் தான் அவங்களுடைய உலகம். இன்னொரு உலகம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலிசம். நான், எனது வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கேரியர், எனக்கான லைஃப், என்னோட ஸ்பேஸ், இதுக்குள்ளதான் நான், இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது. அன்பு, கருணை, பரிவு, ஆதரவு, ஒத்துழைப்பு எதுவுமே கிடையாது. பக்கத்து வீட்டுல டெத்து கிட்டதா கூட போய் பார்க்குற நபர்களாக இன்னைக்கு உலகத்துல அந்த மக்கள் இல்லை. பொதுவாகவே மேற்கத்திய சமூகம் உருவாக்கக்கூடிய தத்துவங்களா இருக்கட்டும், இஸ்லாம் அல்லாத மற்ற தத்துவங்களா இருக்கட்டும், இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி சூழலை உருவாக்குறாங்க அப்படின்னா அண்டை வீட்டாரோட ஒருத்தர் நெருங்கி பழகவே கூடாது, அவனோட எப்போதும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சீனா, திபெத், ரைட்டுங்களா, ரஷ்யா, உக்ரைன், ரஷ்யா, உக்ரைன். இப்ப அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, இவங்க பக்கத்துல இருந்தா, சேர்ந்து இருந்தா,
சந்தோஷமா இருந்தா, ஒத்துழைப்பு தந்தா, அன்பு, கருணை, பரிவு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்கும். இவங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஆயுதங்களை வித்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம பஞ்சாயத்து தலைவரா இருந்துகிட்டே இருக்கணும். அதுல எப்பவுமே நம்ம மூக்கு நுழைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளை எப்பவுமே முன்னாடி ஆளை காட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளை மக்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இவங்க சண்டை போடணும். இஸ்லாம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகவே கூடாது. யோசிச்சு பாருங்க, இஸ்லாம் எங்க வளர்ந்துச்சு, எங்க பெரிய லெவல்ல பிரம்மாண்டம் ஆச்சு அப்படின்னா மக்கள் பிரிஞ்சு இல்லாம சேர்ந்து இருக்க மாட்டோம். இன்னைக்கு சொசைட்டி எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. இந்திய சூழலை, இந்த ஏரியாவில் முஸ்லீம்களுக்கு வீடு கிடையாது. பொதுவாக நம்ம பேசுறதா அடிக்கடி முஸ்லீம்கள் ஏரியாவில் அங்கிட்டு இருக்கு, அங்கே போய் தேடி பாருங்க. இப்போ ஒரு முஸ்லீம்களுக்கான ஸ்பேஸ், ஒரு ஏரியா அங்கே முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கும். இங்க ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், இங்க கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இங்க பிராமணஸ்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உலகம் சந்திக்கிற ஒரு மிக மோசமான சூழல். அவங்களுக்கு இஸ்லாம் பத்தி தெரியவே தெரியாது, இஸ்லாம் பத்தி கிடைக்கவே கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய மெயின் அஜெண்டா. அதை உடைக்கணும் நம்ம. இன்னைக்கு நிறைய இடங்கள் அந்த மாதிரி இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய இடங்கள்ல பக்கத்துலேயே முஸ்லீம்கள், நான் முஸ்லீம்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் ஏரியாவில் நான் முஸ்லீமா வாலண்டியர்ஸை நம்ம கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கணும். நீங்க இங்க இருங்க. இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத ஏரியாக்களை நம்ம போய் உள்ள இடத்த வாங்கணும், இல்லை வாடகைக்கு போகணும், உட்காரணும். ஏன் அப்படின்னா எங்க நம்ம போய் உட்கார்றோமோ அங்க பெரிய மாற்றம் இருக்கு. ஹுதைபியா உடன்படிக்கை ஊர் உலகமே சஹாபாக்கெல்லாம் அது வந்து ஒரு நெகட்டிவ் திங்ஸா பாக்குற அந்த சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாசிட்டிவ் திங்ஸா பார்த்தாங்க. இதனால நம்மளுக்கு பிளஸ் தான். ரொம்ப பொறுமை காத்தாங்க. எவ்வளவு பேச்சுக்கு பின்னாடி அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை இங்க கையெழுத்திடப்பட வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. வெறும் 5000 நபர்கள் இருந்த சூழல் தாண்டி 15,000 நபர்கள் வெறும் 2 வருஷத்துல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 மக்கள் பேசிக்கிட்டதுனால, 2 மக்கள் வாணிபம் செஞ்சுக்கிட்டதுனால, 2 மக்கள் சேர்ந்து இருந்ததுனால. அப்போ அவங்களுடைய ஃபீல் எப்படி ஆகும்னா, ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு ஜாலியா இருக்கான், எவ்வளவு தெளிவா இருக்கான், இவனால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது, டென்ஷன் ஃப்ரீயா இருக்க முடியுது, இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சக்தி என்ன, அந்த எண்ண ஓட்டம் என்ன? காரணம் அல்லாஹ், ஆஹிரா, நபி, கியாமத்து, ஜன்னா, இவ்வளவு பெரிய விஷயம். அப்ப ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி உருவாகும் அப்படின்னா அந்த சமூகத்தோட வாழ்ற மக்கள் ஈஸியா அதோட அடாப்ட் ஆயிடும். இன்னைக்கு இந்திய சமூகத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான பணியா ஜமாத் இதை பார்க்கணும். நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்க்கணும். எங்க அண்டை வீட்டாரோடு இருக்கக்கூடிய அந்த சூழல் இன்னைக்கு இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா அதை நான் உருவாக்குறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஜமாத்துக்காக, எஸ்ஐஓக்காக, ஜிஐஓக்காக, சிஏஓக்காக தூரமா போய் வேலையே செஞ்சதே கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் எஸ்ஐஓல இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் சிஏஓல இருக்கணும், ஜிஏஓல இருக்கணும். அவனை விட்டுட்டு நான் உங்ககிட்ட போக மாட்டேன், நீ வா, நீ ஜிஏவுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போன நாட்கள் இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, பேச முடியாது, ஜிஏவை கூப்பிட முடியாது, எஸ்ஐஓ கூப்பிட முடியாது. நீ போ பக்கத்துக்கு வீட்டை தள்ளி அடுத்த ஏரியாவில் போய் அங்கே போய் வேலை செய்யறேன். அப்படிப்பட்ட வேலை எஸ்ஐஓலையும் ஜமாத்ல கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஜமாத் மக்களாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் தாண்டி அவர் ஜமாத்துக்குள்ள வருவதற்கு நாம் அதிகமாக முயற்சி செய்யணும். வீட்டுக்காரரை ஜமாத்துக்குள்ள கொண்டு வராம ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு போய் நீங்க வேலை செஞ்சா அது வேலைக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு பாருங்களேன். நான் என்னுடைய லைஃப் டைம் எக்ஸாம்பிள் நான் இங்க உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உண்மையில அந்த விஷயம் அது எதிர்ச்சியா நடந்தது. இன்னைக்கு அது நான் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலே அது அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு அது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. உங்க லைஃப்ல அது கிடைச்சிருக்கும். நான் இன்னைக்கு வரும்போது இந்த வீடியோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட அப்படிதான் பேசணும்னு நினைச்சேன். ஓகே குட். காலையில செம்ம தூக்கம் இருக்கும், கரெக்ட் தானே? யாருக்காவது வந்து அதுல மாற்று கருத்து இருக்குமா? 3 மணி அப்படின்றது ஆழ்ந்த இருக்கும். யாராவது தூரிங்களா? ஆழ்ந்த தூக்கம் இருக்கும். எனக்கு கால் வரும், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு லேடி அம்மா, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, வீட்டுல பெண் குழந்தைகளா இருக்காங்க, வயசு வந்தவங்க இருக்காங்க. நான் அப்படி பார்த்தோன்னே இந்த அம்மா மேம் நஜ்முனிஷா நேமா, நஜ்முனிஷா எப்பயும் கால் பண்றாங்க, மணி 3. அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்கம்மா, கொஞ்சம் வரீங்களா வீட்டுக்கு அப்படின்னு. என்னாச்சு? இல்ல நைட்ல இருந்து லைன் இல்லை, எங்க வீட்டுல இன்வெர்டர் இருக்கு, அதனால கரண்ட் போனாலும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு ஃபேனு 2 லைட்டு ஓடும், 2 ஃபேன் ஒரு லைட் ஓடிட்டு இருக்கும். நான் யோசிக்கிறேன், கரண்ட் இல்லையா? இல்லையம்மா கரண்ட் இருக்குமா? இல்ல ஏரியா ஃபுல்லா ஆஃப், லைன்மேன் கூப்பிட்டோம், இப்பதான் அவன் வந்திருக்கான். நான் வாசல்ல நிக்கிறேன், 2 ஆம்பளைங்க வந்து நிக்கிறாங்க, நீங்க வெளியில வாங்க. இந்த ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு உடனே போயாச்சு. பக்கத்து வீடு போனா அந்த அம்மா அந்த பொண்ணுங்கெல்லாம் நிக்கிறாங்க.
2 ஜென்ஸ் லைன் மாற்றி அடிக்கணும் அவங்களுக்கு. நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் போயிடணும் சொன்னாங்க. இல்லை, சேர் எடுத்து வரேன், நீங்கள் உட்காந்துக்கோங்க, வாசல்லே உட்காந்து. 4 மணிக்கு அது முடிஞ்சுச்சு. அந்த லைன்மேன் ஏரியா ஃபுல்லாக இங்கெல்லாம் கட் ஆயிருக்கு, புது லைன் எடுத்து அடிக்கிறது. அந்த லைனில் வந்ததுக்கப்புறம், சப்ளை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போகணும். காரணம் எதற்காக அப்படின்னா, ஜமாத்தோட இருக்கிறதுனால, குரானை ஆழ்ந்து படிக்கிறதுனால, அண்டை வீட்டாரோட உரிமையை தெரிஞ்சுக்கிறதுனால, அந்த மக்கள் நம்மளை நோக்கி கூப்பிட்டு நீங்க வரணும், எனக்கு இந்த இடத்துல ஆம்பளை துணை தேவை, நீங்க வந்தாதான் இந்த இடத்துல நான் நிற்க முடியும் அப்படின்றப்ப உங்களுக்கு உண்மையில அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தது. இந்த கேம்பெயின்ல அதை நான் உங்களுக்கு ஏன் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா, உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு, உங்களோட அவங்களுடைய பிரச்சனையை ஷேர் பண்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க. அவங்க உதவி கேட்டா நீங்க உதவி செய்யணும். அவங்க பிரச்சனைன்னு வந்து அவங்க பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணணும். அவங்க வீட்டுல ஏதாவது டெத் ஆயிடுச்சுன்னா டெத்ல நீங்க கலந்துக்கணும். அவங்க வந்து ஆலோசனை கேட்டா நீங்க ஆலோசனை கொடுக்கணும். அவங்களுடைய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்துலயும் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லித்தராங்க, அவங்களோட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த சூழலை நம்ம இன்னைக்கு உருவாக்கி இருக்கோமா அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். அவங்க முஸ்லீமா இருக்கலாம், சம்டைம்ஸ் நான் முஸ்லீமா இருக்கலாம். நான் முஸ்லீமா இருந்தா இன்னும் ஹைர். நாளைக்கு ஜமாத் சொல்லக்கூடிய புத்தகங்கள்ல எல்லாம், குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, நாளைக்கு ஒரு அல்லாஹுடைய அடியார் வந்து நின்றுட்டு, இவர் என் பக்கத்து வீட்டில தான் இருந்தாரு, இஸ்லாம் குறித்து எந்த ஒரு விஷயமே எனக்கு சொல்லித்தரப்படலை, நான் வந்து எப்படி உன்னை பத்தி தெரிஞ்சிருப்பேன், நபியோடைய வழி எப்படி தெரிஞ்சிருப்பேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீ என்னை கேட்கிற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முடியாம நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அண்டை வீட்டார் இவர் தான். அல்லாஹ் பத்தி தெரியாது, ரசூல் பத்தி தெரியாது, இப்படி வந்து நிற்பேன் அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு தெரியாது. இந்த மக்கள் எனக்கு எதுவுமே சொல்லி தரல, அவங்க மட்டும் முஸ்லீமா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஜன்னத்துக்குள்ள போறாங்க, நான் ஜஹன்னம் போறேன். இந்த 2 விஷயத்துல எது நீதியான தீர்ப்பு வழங்க முடியும், நீ என் தீர்ப்பு வழங்க அப்படின்ற அந்த வார்த்தை அன்னைக்கு நாளைக்கு வந்து நின்றக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்திய சமூகத்துல நம்ம சங்க பரிவார்களா இருக்கட்டும், இல்லை மற்ற அமைப்புகளா இருக்கட்டும், அவங்களுடைய சிந்தனையெல்லாம் இங்க மக்கள் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கள எப்பவுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லயே வச்சிருக்கணும் அப்படின்ற சிந்தனையில தான் இருக்காங்க. ஆனா ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுல இருந்து டென்ஷன்ல இருந்து வெளியில போகும். அவங்க வந்து சமூகத்தை வந்து ஒரு ஒழுக்க ரீதியான, ஆன்மீக ரீதியான, நீதி அடிப்படையில கட்டமைப்பதற்கு இஸ்லாம் சமூகம் அதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் தான் அண்டை வீட்டாருன்னு உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இந்த கேம்பெயின் எடுத்திருக்கோம். இந்த கேம்பெயின் மூலமாக அந்த மக்கள்கிட்ட நம்ம அதிகமா பழகும்போது, அவங்கள அதிகமா நெருக்கமா இருக்கும்போது, அந்த மக்கள் அப்பதான் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த உலகத்துல கட்டமைக்கப்படுற ஒரு விஷயமும் முஸ்லீம்களுடைய இன்னொரு விஷயமும் வேற வேற. இது வந்து பிம்பம் தான் நம்மளுக்கு காட்டப்படுது. ஆனா அப்படிப்பட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம் கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது. இந்த சமூகத்துல நம்ம இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்ந்தாதான் நம்ம வெற்றியடைய முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் எங்க வரும் அப்படின்னா, இஸ்லாமிய பண்பாட்டின் அடிப்படையில ஒரு சமூகத்தை உருவாக்கும். புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட ஏதாவது இது ரிலேட்டட் இருந்தா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உங்க அண்டை வீட்டாரோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா அவ்வாறே நீ செயல்படு. இறுதியில் அவங்க யார் அநியாயம் செஞ்சானோ அவனுடைய முகத்தில் கரியை பூசினது போல் ஆகிவிடும். எல்லாமே வந்து ஒன் சைடு தான். என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய நபரா தான் இருக்கும். அன்பை நீங்க கொடுக்கணும், உதவி செய்யணும். ஆனா அங்க இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. திருப்பி ரிட்டர்ன் வரும், அவங்க நல்லது செய்வாங்க, அவங்க என் மேல அன்பு காட்டுவாங்க, எனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒன் வே தான், ஒன் வே ட்ராக் தான். நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அங்கதான் அங்க பிரச்சனை. இது வந்து நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான ஒரு லெக்சர் வந்து கொடுத்தாரு. உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு மைண்ட்ல இருக்கு பாருங்க, சின்ன வயசுல அட்டன் பண்ணது. இப்போ இதுதான் என்னன்னா, நம்ம உறவு வேண்டதுன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஹதீஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உறவுகளுக்குள்ள வந்து நீங்க அந்த சுமூகம் வரணும்னா நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கணும், வாங்கக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அந்த உறவு கட்டாயிடும். இன்னைக்கு அதை வந்து புரிதல் இல்லாம தான் இன்னைக்கு அந்த உறவுகள் வந்து தீர்ப்படையாது. இது வந்து நம்ம பெண்களுக்கும் உணர்த்தணும், ஆண்களுக்கும் அது உணர்த்தணும்.
சொல்லிட்டு நான் இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு பெண் குறித்து கேட்குறாங்க. ஒரு பெண் வந்து இபாதத்லாம் எல்லாமே நல்லா செஞ்சிடறாங்க. ஆனா அண்டை வீட்டாரோட அவங்க வந்து சுமூகமா இருக்கிறது, அவங்களோட சண்டை போடுறாங்க, அவங்களோட உரிமையை கொடுக்கறது, அவங்கள பத்தி என்ன சொல்றீங்க? இஸ்லாம் சொன்னாங்க, அந்த பெண் நரகவாசி. ஒரு பெண் ஃபர்லான விஷயங்களை மட்டும்தான் செய்றாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன பெண் எப்படிப்பட்டவங்கன்னா, ஃபர்லு நஃபில் எல்லாத்தையும் கம்ப்ளீட், எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் செய்யணுமோ இபாதால எல்லா இபாதத்தையும் செய்யக்கூடிய பெண்மணியா இருக்காங்க. எல்லா நோம்பு கூடியவங்க, நஃபீலான நோம்பு நோக்கக்கூடியவங்க, அதிகமா சதக்கா தரக்கூடியவங்க. இப்போ நம்ம எவ்வளவு நன்மைகளோட பட்டியல் இடுவோமோ அந்த பட்டியலெல்லாம் அவர் இட்டுட்டு சொல்றாரு, ஆனா அண்டை வீட்டாரோட அவங்க சுமூகமா நடந்துக்கிறது இல்லை. விசுவாசம் சொன்னாங்க, அந்த பெண் நரகவாசி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பெண் பத்தி பேசும்போது அதே மாதிரி ஃபர்லானது மட்டும்தான், அல்லாஹ் இதை பத்தி கேள்வி கேட்பா, நான் இதை செஞ்சுட்டேன், இதுக்கு அங்கிட்டு எக்ஸ்ட்ரா நான் செய்யறதே இல்லை. ஆனா அதே பெண் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா, அண்டை வீட்டாரோட ரொம்ப சுமூகமா நடந்துக்கிறாங்க, அவங்கள்ட்ட சண்டையிடுறது இல்லை, அவங்களுக்கு ஆதரவு தராங்க, ஒத்துழைப்பு தராங்க அப்படின்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண் சோனவாசி அப்படின்னு சொல்லி. இப்ப நான் ஆரம்பத்துல என்னுடைய உரையில சொன்ன மாதிரி, ஒரு மனிதனுடைய 2 பக்கங்கள் இருக்கு இஸ்லாத்துல. ஒண்ணு, அவன் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பக்கங்கள், அல்லாஹ் அதை பத்தி கேள்வி கேட்பான், அது அல்லாவுக்கும் அவனுக்கான அந்த கான்ட்ராக்ட், அவன் வந்து அதை செஞ்சுதான் ஆகணும், அல்லாஹ் அதை பத்தி கேள்வியை கேட்டோமா. ஆனா அது ஒரு லிமிட் தான், இதெல்லாம் நீ செஞ்சிருப்பா அப்படின்ட்டு. அதை தாண்டி வெளியில வரும்போது அவனுடைய அந்த செய்ய வேண்டிய கடமைகள் வந்து பெருசா இருக்கு. இப்ப அது குறித்து கேள்வி கேட்கும்போது அவனால பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் ஏதாவது அநீதம் இழைச்சிட்டாவோ, இல்ல தவறான செயல் புரிஞ்சுட்டாவோ, பேசிட்டாவோ, அவங்களோட உரிமையை பறிச்சுட்டாவோ, அந்த மனிதன் மன்னிக்காத வரை, அந்த மனிதன் இறங்கி வராத வரை அல்லாஹும் அவனுக்கு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, மன்னிப்பு வழங்குறதுல இறங்கி வர்றதில்லை அப்படின்றதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இது. ஸோ நம்மளுடைய அண்டை வீட்டாரை நம்ம கண்ணியப்படுத்தணும், அவங்க வந்து சிறப்பிக்கணும், அவங்களோட வந்து சுமூகமா நம்மளுடைய லைஃப் வந்து வச்சுக்கணும். நாளைக்கு இது நம்மளுக்கு ஆகிரத்துல வெற்றி தரும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம காதர் பாய் சொன்ன மாதிரி வேற எதுவும் எதிர்பார்க்க போறது இல்லை இந்த உலகத்துல. அவங்க செஞ்சாங்கன்னா செஞ்சாங்க, செய்யலைன்னா செய்யல, ஆனா அல்லாஹ் கண்டிப்பா நம்மளுக்கு செய்வான், நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை தவிர வேற எந்த இடமும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. இந்த கேம்பெயினை நல்லபடியா நம்ம கொண்டு போவோம். இந்த கேம்பெயினுக்கு அப்புறம் நம்மளுடைய நெருங்கிய அண்டை வீட்டாரோட இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட், தாலுக்காத், அதோடைய பெர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நம்ம இன்ஷால்லா முயற்சி செய்வோம். அது நாளைக்கு ஆகிரத்துல வெற்றி தரும் அப்படின்ற அடிப்படையில நம்ம இதை செய்யலாம் இன்ஷால்லா. வாகிர்தோனா அல்ஹம்துலில்லாஹ்.